Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா செலவே இல்லாம ஹோம் மேடா எப்படி லிப் பாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் என்னால லிப் பாம்லாம் வாங்க முடியாது, விலை கூடின லிப் பாம்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த லிப் பாமை நீங்க வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பர்சனலா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தானீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் லிப் பாம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எந்த செலவுமே இல்லாமல் ஈஸியான ஒரு 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் இன்றைக்கி ஹோம்மேட் லிப் பாம் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த லிப் பாம் நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த லிப் பாம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு பீட்ரூட் தான் வேணும். ஸோ ஒரு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதோட தொலி எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் துருவுற கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பில் உள்ள அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு பிங்க் லிப்ஸை கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா இதோட ஜூஸ் தான் நமக்கு தேவை. அதனால ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எதுவுமே அரைச்சிருக்கக்கூடாது. ஸோ மிக்ஸி ஜார் நல்லா க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலே நம்ம மிக்ஸி ஜார் எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும். அதில் குழம்புக்கு ஏதாச்சும் அரைச்சிருந்தோம்னா ஸோ அதே இதுலேயே நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு ஃபேஸில் இச்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ணாமல் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. பீட்ரூட் பார்த்தாலே ஒரு மாதிரி கலர் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ஜூஸ் தான் நமக்கு வேணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கைட்டே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 3 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டரை வச்சே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா கையை யூஸ் பண்ணோம்னா அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அப்படியே ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சு ஐஸ் க்யூபாக கூட நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட்டு இருக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீட்ரூட் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது ரொம்ப வத்திரும். ஸோ இது ரொம்ப ஒரு கொஞ்சோண்டு நல்லா கட்டியாக வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வரும். ஸோ இந்த மாதிரி இதில் வரும்போச்சில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேஸ்லின் ஆட் பண்ணிக்கோங்க. வேஸ்லின் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீயுமே நம்ம லிப்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த வேஸ்லின் அந்த பீட்ரூட் ஜூஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 1/2 hour நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இது மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எவ்வளோ ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தோம், ஆனால் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் வீடியோ ஆஃப் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிப் பாம் கண்டெய்னர் மாதிரி இருக்குது, அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு லிப் பாம் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட லிப் பாம் ரெடி ஆகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா அது ஒரு மாதிரி நல்லா ஸ்டோர் ஆயிரும், கட்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லிப் பாம். ஸோ நான் கொஞ்சோண்டு என் கையில் இப்படி எடுத்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா அது இதாகிடுச்சு.
ஸோ இது வந்து நான் என்னோட லிப்பில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த லிப் பாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு லிப்பில் வந்து நிறைய பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் லிப்பில் வந்து நிறைய தொலி உரிகிற மாதிரி இருக்கும். லிப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லிப் பாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ரிசல்ட் தரும். பீட்ரூட் லிப் பாம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேஸ்லின் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் தான். இந்த ரெண்டுமே நம்மளோட லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீயுமே நம்மளோட லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லிப்பில் உள்ள பிக்மெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 days வந்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எந்த செலவுமே இல்லாமல் ஈஸியாக ஹோம்மேடாக நம்ம வந்து லிப் பாம் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து லிப் பாம் வாங்க முடியலை அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பீட்ரூட் ஜூஸ் வந்து பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே குறைச்சிரும். ஸோ அதனால் இதை வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.